வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மதுரையை சேர்ந்த புகைப்பட கலைஞர் எர்னஸ்ட் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு காணொளி ஏற்கனவே நான் போட்டிருந்தேன், செந்தில்வேல் அவர்களை பற்றி பேசியிருந்தேன். அதில் மதுரையை சேர்ந்த ஒரு புகைப்பட கலைஞர் ஒரு செய்தியை சொன்னார்னு பதிவு செஞ்சேன். அதில் தொடங்கினது தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அது என்ன செய்தி சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி செந்தில்வேலை உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த நட்பு அதை பற்றி சொல்லுங்க. அந்த நட்பு அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு செய்தி, ஆமாம், அது என்னாச்சு, எனக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3-4 நண்பர்கள் அவங்களாம் என்கிட்ட பேசியே ரொம்ப பலகாலமாச்சு. பல வருடங்களுக்கு அப்புறம் அவங்களாம் என்னை அழைக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, என்ன சொன்னீங்க செந்தில்வேலை பற்றி, என்ன சொன்னீங்க என்ன உண்மையாக தான் நான் சொன்னேன், என்ன இல்லை இதை நீங்கள் எப்போ சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது போல. ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதையே மறந்துட்டு அடுத்தடுத்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க இப்போ. அதுக்கப்புறம் தான் எனக்கே அது பெரிய ஒரு அளவுக்கு இந்த செய்தி நிறைய இடத்துக்கு போய் சேர்ந்துருக்குது, ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்குங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. நண்பர் தான், என்னுடைய இனிய நண்பர் தான், இப்போதும் எனக்கு ஒரு நல்ல நண்பர் தான் அவர். எனக்கு ஒரு 2013 மதுரை புத்தக திருவிழாவில் தான் எனக்கு முதல் முறையாக செந்தில்வேல் அவர்கள் அறிமுகமானார். புதிய தரிசனம் அப்படின்ற ஒரு மாதம் 2 முறை வரக்கூடிய ஒரு இதழ், மாதத்துக்கு 2 முறை வரக்கூடிய ஒரு இதழ புதிய தரிசனம், அதுல அவர் பணிபுரிந்தார். சத்தியம் தொலைக்காட்சியில அவர் போறதுக்கு முன்னாடி இந்த புதிய தரிசனம்ன்ற ஒரு மாத இதழ் பணிபுரியாரு. பணிபுரியறதுன்னா அது இப்படி அந்த இதழ் ஒரு புலனாய்வு இதழோ அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு வெகுஜன இதழா தான் அது இருக்குது. இந்த வெகுஜன இதழில் அவர் கவிதைகள், கட்டுரைகள், கதைகள், சிறுகதைகள் இந்த மாதிரி வரக்கூடிய விளம்பரம் எடுப்பதற்காக ஒரு இதழுக்கு விளம்பரம் தேடி வந்திருக்காரு. விளம்பரம் எடுப்பது நீங்க சொல்றது சரியா 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 11 ஆண்டுகளுக்கு முன்பு வர்றாரு. அப்போ எனக்கு புத்தக திருவிழாவில் நம்ம இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குது இல்லையா, அதனால அங்கே பார்க்கும்போது அப்போ ஒரு நண்பர், பொதுவான ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தி, இவருக்கு கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விளம்பரத்துக்கு கொஞ்சம் உதவுங்க, உங்களுக்கு தெரிந்த மதுரை நண்பர்கள்ட்ட நீங்கள் கூப்பிட்டு போய் விளம்பரத்துக்கு கொஞ்சம் உதவுங்க அப்படின்னு சொல்லும்போது தான், சரிங்க நானும் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ நான் அவரை மதுரையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் அவங்ககிட்டலாம் அறிமுகப்படுத்தி, அதில் முக்கியமாக ஒரு நண்பர் ஏதாவது ஒரு கதை எழுதி ஏதாவது ஒரு புத்தகத்தில் நம்மளுடைய கதையும் வராதா அப்படின்ற ஒரு நண்பர்கிட்ட பேசி, அவர் அவருக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு அவருடைய நிறுவனத்தை விளம்பரப்படுத்துவதற்கு இவர்கிட்ட காசு கொடுத்து இவர் கதையும், இந்த மாதிரி தான் ஒரு வேலைகள் நடந்துச்சு. இதுல பணிபுரியும் போதுதான் இப்போ 2013 செப்டம்பர் மாதம் இதெல்லாம் நடக்குது. ஒரு அக்டோபர் மாதம் வரைக்கும் இதோட பணி அவருக்கு நான் அப்பப்போ பார்க்கறது, உதவி செய்யறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட பொதுவாக நம்ம அந்த அரசியல்லாம் பேசுவோம் இல்லையா, பேசும்போது அப்ப அந்த காலகட்டத்தில் அவருடைய அரசியல் பார்வை என்னவா இருந்துச்சு? அவருடைய அரசியல் பார்வை சொன்னா வியப்பா இருக்கும். ஏதாவது நான் எதையுமே மிகைப்படுத்தி சொல்லலை. அவ சொன்ன உண்மையிலே நேயர்களுக்கும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு வியப்பா இருக்கும். அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போதுதான் இந்த குஜராத் தேர்தல் முடிவுகள் வருது. ஐயா மோடி அவர்களை மீண்டும் அவரை தான் பிரதம வேட்பாளராக கொண்டு வரணுன்ற ஒரு முடிவை பாஜக கட்சி எடுக்குது. அவர் அங்க ஏற்கனவே 3 முறை வென்றிருந்தாரு. அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் பாஜக அது வரைக்கும் அத்வானி இவங்க தான் இருக்கணும்ன்றத மோடி கையில கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வரும்போது, இது ஒரு விவாதமா நாங்க நண்பர்களுக்குள்ள நம்ம பேசுற மாதிரி நம்ம பேசும்போது, நண்பர் செந்தில்வேல் சொன்ன வார்த்தை என்னன்னா, சார், அவருடைய மொழியிலேயே சொல்றேன், சார் மோடி வரணும் சார். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அப்படி மோடி வரணும் சார்? ஆமா மோடி வரணும் சார். அவர் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சார். அவர் அவர் சங் பரிவார்களே அழகா அவர் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவார் சார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா சார், குஜராத்தில் ஒரு கோயிலை இடித்து ரோடு கட்டினாங்க. அதுக்கு பெரிய போராட்டம் நடத்தினது. அதுக்கு அவங்களாம் போய் பேசினது, இது அவரா சொன்னது, இது உண்மையா நடந்ததா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவங்க மோடி, அதாவது நீங்க சொல்றது குஜராத்ல நடந்துச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா செந்தில்வேல் உங்ககிட்ட சொன்னது, என்கிட்ட சொன்ன செய்திகள் இது.
அப்ப எனக்கு என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்து அவர் வரணும்ன்றீங்க. இல்ல சார், இந்த காங்கிரஸ் வந்து இதானதான் சார் அவங்களுக்கு நம்ம இது தேசத்துக்கு நல்லது அப்படி ஒரு தேசியவாத கொள்கை கொண்ட ஒரு சித்தாந்தம்னே சொல்லாமே, ஒரு தேசியவாத சித்தாந்தம் சொல்லிக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய அது தேசியவாதத்தெல்லாம் தாண்டி அது காங்கிரஸும் அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனா பாஜக ஆதரவு மனநிலையில இருந்தாரு. பாஜக ஆதரவு மனநிலை, அதுவும் மோடி ஆதரவு மனநிலையில. மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்ட ஒரு நபர் தான் வந்து செந்தில். உண்மையிலேயே வியப்பான அதிர்ச்சியான ஒரு செய்தி அதான். அதுதான் 2013 செந்தில்வேலுடைய அரசியல் நிலைப்பாடா இருந்துச்சு. அதுதான். அதன் பிறகு 2014 தேர்தல் முடிந்தது இதானுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சத்தியம் தொலைக்காட்சியில அவர் வந்துட்டு பணிபுரிகிறாரு. அது நண்பர் தான், அப்பப்போ பேசிக்கிடுவோம். சத்தியம் தொலைக்காட்சியில பேசும்போது கூட நானே ஒரு 2 விவாதத்துல பங்கெடுத்திருக்கேன். முக்கியமா நான் மருத்துவ பிரதிநிதியா இருந்ததுனால இந்த மருந்து சம்பந்தப்பட்ட ஒரு சில இதை வந்துட்டு சார் நீங்க பேச முடியுமான்னு சொல்லி கேட்டாரு. அது பேசினேன். இன்னொன்று, நான் வந்து ரஜினி அவர்களின் ஒரு திரைப்படத்துல ரஜினி அவர்களின் ஒரு ரசிகராக இருப்பதனால ரஜினி அவர்களின் அரசியல் வருகையை பற்றியான ஒரு இதுல வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு இது கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் பங்கெடுத்திருக்கேன். இது போக அப்பப்போ வந்துட்டு சார் இந்த மாதிரி ஒரு செய்திகளை நீங்க உங்களுடைய முகநூல்ல நீங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவான செய்திகள்லாம் இருக்குது பாத்தீங்களா. ஆமா, அதுக்கு வந்து ஆமா விளம்பரம் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு எப்படி மாத இதழில் வந்து விளம்பரத்துக்கு எப்படி ஆள் பிடிச்சி கொடுத்தனோ என்னை அப்படிதான் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. இவரும் சரி, அதுக்கடுத்து வந்த நபர்களும் சரி. இதெல்லாம் இப்படி இருக்குது. அப்புறம் ஜல்லிக்கட்டு பிரச்சனையாகும் போது அவர் நியூஸ் 7 2017 அது நியூஸ் 7ல இருந்தார். அப்போ இல்ல அதுக்கு முன்பாகவே ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சு. முதல்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு 2015லயோ 13க்கு பிறகு தொடர் பிரச்சனை தான் அது. ஆமா ஆமா, நியூஸ் 7ல இருக்கும்போது ஜல்லிக்கட்டுக்கு இதாக வரும்போது அப்பயும் நான் எனக்கு தெரிஞ்ச ஜல்லிக்கட்டு அது 2015 நினைக்கிறேன். அதனால 2015ல நான் இவரை வந்துட்டு ஜல்லிக்கட்டு இதெல்லாம் கூட்டு போய் நபர்கள்ட்ட வந்து அறிமுகப்படுத்தி ஒரு விவாதத்துக்கான இதெல்லாம் பண்ணலாம். அதன் பிறகுதான் அவர் வந்துட்டு நியூஸ் இது புதிய தலைமுறைக்கு போனாரு. நியூஸ் 18க்கு வந்தாரு. அதன் பின்பு உங்களுக்கு தெரியும் நியூஸ் 18ல பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு. அதுக்கும் செந்தில்வேல் அவர்களுக்கு ஆதரவாக முகநூலில் பதிவிட்ட ஒரு நபர் தான். இது வந்து என்னன்னா ஒரு 2020 போல மதுரையில வந்துட்டு ஒரு சின்ன சந்திப்பு, ஒரு ரொம்ப நாள் ஆச்சு நண்பர். இப்போ அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் 18ல இருந்து வெளியில வந்து தனியா இந்த பீச்சு தமிழ் கேள்வி ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு வரும்போது ஒரு நல்ல ஒரு அண்ணாமலை படத்துல வரக்கூடிய ஒரு ரஜினிகாந்தின் ஒரு வளர்ச்சியை நான் பார்த்தேன். ஏன்னா 2013 இருந்து 7 ஆண்டுகால வளர்ச்சிங்கிறது என்பதுன்னா ஜாவா சுந்தரேசனுக்கான ஒரு வளர்ச்சி தான். நம்ம அந்த அந்த ஜாவா சுந்தரேசனும் சொல்லலாம், ஜாவா சித்தி சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு இதுல இருப்பாரு, வாகனத்துல இருசக்கர வாகனம், நண்பரோட வீட்டுல தங்கி இருந்தாரு. இது வந்து ஒரு 5 நட்சத்திர விடுதி. நீங்க சந்திக்கிறது 2020 சந்திக்கும் போது 5 நட்சத்திர விடுதியில சந்திக்கிறீங்க. ஒரு கார்ல தான் வராரு. சார் வந்துருங்க, எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. உண்மையை சொல்லணும்னா நீங்க ஒரு 8 மணிக்கு வாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு போனேன். போன உடனே இது அவருடைய மொழியிலேயே சொல்லணும்னா இப்படி எடுத்த உடனே இப்படி உட்காந்துட்டேன். சார், வரக்கூடிய தேர்தல் திமுக வரட்டும் சார், நம்ம அடிப்போம் சார் அப்படின்னாரு. யார் அடிப்பாரு? இவர் வந்துட்டு ஒரு ஊடகவியாளரா திமுகவின் செயல்பாடுகளை விமர்சனங்களை வந்து தட்டி கேட்பேன் சார். திமுக வரணும் 21ல, அப்புறமா இவர் திமுகவை எதிர்ப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்க அது உங்களால முடியாது. கொஞ்சம் அரசியல் இல்ல, தவறு தோழர், அடிக்கிறாரு. ஆமா, என்ன அடிப்பாருன்னு உங்ககிட்ட சொல்லல, ஜால்ரா அடிப்புன்னு சொல்லியிருக்காரு. நீங்க புரிஞ்சுக்கல. நம்ம அது வரைக்கும் வந்துட்டு நம்ம செந்தில்வேலை வந்து பார்த்தது வந்துட்டு ஒரு ஜல்லிக்கட்டுக்காக இந்த மாதிரி மக்களின் பிரச்சனைக்காக தொடர்ந்து பேசக்கூடிய தமிழ் பேச்சு அவரோட அந்த மாதிரியே நம்ம பார்த்தோமா. அப்ப நான் சொன்னேன், இல்ல சார் உங்களால முடியாது சார். இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம அடிக்கிறோம் சார். எப்படி நான் இது பண்ணுறேன் மட்டும் பாருங்கள் சார். இப்போ அதிமுகவை நான் வந்து எப்படி அதாவது விமர்சனம் செய்கிறேனோ அதை விட 2 மடங்கு நான் விமர்சனம் செய்கிறேன். இல்லை செந்தில் சார், உங்களால் முடியாது.
அப்படி நடந்த எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் முன்னாடியே நான் சொல்லிட்டு நான் கடைசியாக அவரை நேருக்கு நேர் சந்தித்தது அப்போதுதான் 2020. இதைத்தான் நீங்க என்கிட்ட 2021 கடைசியா 22லயோ என்கிட்ட நீங்க சொன்னீங்க. அது எதுக்காக சொன்னேன், அதை கூட என்னன்னா நீங்க சொன்னதை நான் உங்ககிட்ட அந்த காணொலியை நான் செய்யும் போது அப்பதான் முடிவெடுக்கிறேன், சரி இதை பேசுவோம். நீங்க அப்ப சொல்லும் போதே சொன்னீங்க எங்க தேவைப்பட்டா பயன்படுத்துங்க தோழர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா எனக்கு வந்து தேவையில்லை, அது வரைக்கும் தேவை ஏற்படல. அப்போ பேசலாம்னு நினைக்கும் போது உங்ககிட்ட உறுதி செய்ய முடியல. அதனாலதான் உங்க பேரை சொல்லாம நீங்க பயன்படுத்திக்க சொன்னதுனால தான் பயன்படுத்தினேன். பேரை சொல்லாமல் உங்ககிட்ட கேட்காம சொன்னதுனால மதுரையை சேர்ந்த புகைப்பட கலைஞர்னு சொன்னதுக்கு காரணம் அதான். மதுரையை சேர்ந்த புகைப்பட கலைஞர்னு சொன்னோடனே அடுத்த செகண்டே அடிச்சிட்டாங்க, சரி இவன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அன்னைக்கு நம்ப மாட்டீங்க, காணொலி வந்த உடனே ஒரு அழைப்பெல்லாம் வந்தது. அதாவது எனக்கு வரதெல்லாம் விடுங்க, எனக்கு பெருசாக ஒன்றும் வரல. சிலருக்கு, அதாவது இவர் பார்த்துருப்பாரு, இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரெல்லாம் நான் நினைக்கல. இவங்க என்ன நான் அழுததெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தருக்கு அழுது புலம்பி அவரு கூப்பிட்டு தம்பிகளை கொஞ்சம் பார்த்து அடிங்கப்பா, அவன் அழுகுறான்பா என்கிட்ட வந்துன்னு. இல்லை, இது நம்ம ஒருத்தரை வந்து அழ வைக்கணும் இல்லை அவரை வந்து துன்பப்படுத்தணுன்ற ஒரு நோக்கம்லாம் நமக்கு கிடையாதுங்க. நம்ம அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் சரி, நான் இப்போ தொடர்ச்சி அதில் இருக்கிறதுனால சரி, நம்மளுடைய கருத்து நம்முடைய எண்ணங்கிறது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுல வந்து நீ வந்து இடைஞ்சல் பண்ற மாதிரி நீ வந்து எனக்கு என் மேல அவதூறா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறத விமர்சனத்தை நான் எவ்வளவு நாள் தான் அண்ணன் சொல்லுவாரு, அவதூறா உன்னை ஒருத்த வந்து பேசுறான்னா அவன்கிட்ட வேற இது எதுவும் இல்லை அப்படிங்கிறது, வேற கருத்து இல்லைங்கிறது. ஆனா நீ தொடர்ச்சியா என் மேல ஒரு அவதூறான நம்ம கடந்துதான் போறோம். அதுவும் செந்தில்வேல் எப்படி பார்த்தோன்றதே நான் சொல்றேன். எனக்கெல்லாம் நேரடியா தெரியாது, பழக்கமும் கிடையாது. இடும்பாவனம் கார்த்திக்கு நல்ல பழக்கம். நான் அந்த காணொலியிலேயே பேசியிருந்தேன், நல்ல நெருக்கம் ரெண்டு பேரும். அதில் அவர் தமிழ் தேசியவாதியாக தான் இடும்பாவனம் கார்த்தி உட்பட எல்லாரும் அறியப்பட்டவர்கள் இவங்களுக்கு, செந்தில்வேலை. அதுக்கு பிறகு அவர் மாறிட்டு போகும்போது அது சிக்கல் இல்லை, அவர் போறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இவரோட செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பேசினாருங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அந்த இடம்தான் அது அந்த காணொலியிலேயே நான் பதிவு செஞ்சிருந்தேன். இவர் மாறுற போது நான் சொல்கிறேன், இது வந்து போக்கு சரியில்லைன்னு சொல்லும் போது கூட நான் கார்த்தியை விடுங்க, அண்ணன் சீமானே தம்பி அப்படிலாம் அவனை நினைக்காதீங்கன்னு சொன்னாருங்க, ஏன்ட்ட சொன்னாருங்க, நேரடி சான்று நான். அப்போது அதுக்கு பேர் தான் நம்பிக்கை துரோகம். அவர் அப்படிலாம் நினைக்காதீங்க அண்ணன் தம்பி, அவனை அப்படிலாம் நினைக்காதீங்க தம்பி, அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்ன. அப்போ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா உன்னை பற்றி அப்படி சொல்லியிருப்பாரு. இதை செய்கிறாரு. இதுக்கு அதிகபட்ச கோபமாக அண்ணன் வெளிப்படுத்தினது பேச்சை குறைச்சி பேசுறது இல்லை, அவ்வளோதான். பேச்சை நிறுத்தினார், அதுக்கு அழுதாரு. நம்ம இதை சொல்லலை, இத்தனை ஆண்டுகள் சொல்லலை. இது அழுதது எப்போ, எந்த காலகட்டம், இன்னைக்கு நம்ம எந்த காலகட்டத்தில் நிற்கிறோம், ஏன் இத்தனை காலம் சொல்லலை, என்னென்ன பேசுறாரு. இன்னைக்கு நம்ம இந்த காணொலியை பதிவு செஞ்சுட்டு இருக்கிற நாள் அன்னைக்கு அவர் ஒரு காணொலி போட்டிருக்காரு. பிரபாகரன், அதாவது தேசிய தலைவரை வந்து திருடன்னு போட்டிருக்காரு. அது என்னன்னா அவர் சொல்லலை, அண்ணன் வந்து சீமான் நேர்காணல் இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து திராவிடன்னா திருடன்னு தான் இருக்கு, அதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு சொன்னா, இதை வந்து இப்படி இன்டர்பிரேட் பண்ணி இதை திருச்சி கொண்டு வராராம், தலைவரை திருடன். இது என்ன மாதிரி ஒரு இது வந்து இப்படி பார்க்கும்போது நீ என்ன எங்க வேணா இருந்துக்கோ, பஞ்சம் பிழைக்க நீ எங்கேயோ போயிருக்க, எங்களுக்கு சிக்கல் இல்லை, நீ பழைச்சிக்கோ. அதில் யாரும் நாங்கள் வந்து சோத்தை பிடுங்கி தின்றதுக்காக இங்கே யாரும் வரல, தாராளமாக தின்னுக்கோ, அதுக்காக எங்களை திட்டிக்கோ. ஆனால் ஒரு எல்லை இருக்குல்ல, தேசிய தலைவரை அப்படி பேசுறதுக்கு உனக்கு துணிஞ்சிட்டேன்னா அப்போ உன்னைய நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாதுங்கிற இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோம்ல. வேடிக்கை பார்க்க முடியாதுங்கிறத விட வந்துட்டு என்னன்னா இவர்களின் அறிவு அவ்வளவுதான் தோணும். இவர்களின் அறிவுங்கிறது என்னன்னா திருகல் வேலை பார்க்கணும். இவர்களின் பிழைப்பிற்காக இட்டுக்கட்டி பேசுவது, இல்லாததை பேசுவது, அதை வந்து தொடர்ச்சியா ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, யாரையோ ஒருவரை திருப்திப்படுத்துறதுக்காக நம் மீது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது வந்து என்னன்னா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் நம்ம ஒருபோதும் வந்துட்டு நமக்கு தலைவர் தான், நம்முடைய சித்தாந்த ரீதியான தலைவர் வந்துட்டு வேற யாருக்கிட்ட ஐடியாலஜிக்கல் லீடர் வந்துட்டு மேதகு அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற நல்லா தெரியும்.
இப்ப இவர் என்றானா இதை கையில எடுத்து என்னத்தையாவது ஒரு திருகல்தனம் பண்ணி என்னத்தையாவது பண்ண முடியுமா? ஏன்னா இந்த புது வருடம் வேற வருது, செலவுக்கு காசு இருக்கும். அதுதான் வேற எதுவும் கிடையாது. அதுக்குதான் என்னத்தையா ஒண்ணு ஓட்டணுங்கிறதுக்காக வந்துட்டு, அதாவது இந்த வடிவேலு ஒரு படத்துல வந்துட்டு அவங்க தாத்தா சொல்லுவார்ல, என்னைக்காவது ஒரு இது ஏற்பட்டுச்சுன்னா உடனே நம்ம சிட்டிக்கு போய் சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் தெருவுக்கு வர நிலைமை வரும்போது வரும். அப்படி வந்துச்சுன்னா உடனே தம்பி யாருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறது, சரி ரைட் இவங்களை பத்தி பேசாங்க. நமக்கு என்னன்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, இதெல்லாம் கடந்து போகணும்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியா பேசும்போதுதான் சரி நீ அவதூறு பரப்புற, நான் உன்னை பத்தி உண்மையே சொல்றேன், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் 2013 இவர் யாருக்கு ஆதரவா இருந்தாரு, யாருக்கு ஓட்டு. ஆனா உண்மையிலேயே நான் அன்னைக்கு சொன்னது ஒரு பெரிய செய்தின்னு சில பேர் தொடர்புக்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்கே கூட தெரியாத பக்கம் நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிற செய்தி. அதனால இது போக என்னன்னா, நான் இது மூலியமா நான் வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால், அவருக்கு யாரு ஸ்பான்சர் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல. அவர்கள் நிலைமை தான் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது. அவங்கள ஏமாத்தி அது பேர் சொல்ல விரும்பல, ஆனால் இஸ்லாமிய நண்பர்கள் தான் அவருக்கு வந்துட்டு முழு உறுதுணையா இருந்து அவருக்கு வந்துட்டு இந்த வீடியோ உபகரணங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு எல்லாமே பண்றது. அவங்க கிட்ட வந்துட்டு நான் இவங்களதான் எதுக்குறேன் நம்பி ஒரு பாஜகவின் ஆதரவாளர் இன்னைக்கு தன்னுடைய சந்தர்ப்பவாதத்திற்காக, இவங்களை திருப்திப்படுத்துவதற்காக, இவர்களுடைய பணம் பெறுவதற்காக இன்னைக்கு நான் அவங்களதான் எதுக்குறேன்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. நாளைக்கு அந்த பக்கத்துல இருந்து நான் இதை விட உனக்கு நிறைய தரேன்னு சொன்னான்னா உன் பக்கம் திரும்புவாரு, எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கறதான் என்னுடைய சிறப்பு. அதுக்கு மேல அது அவங்க விருப்பம். சரி, அதான் அறியப்படாத ஒரு பக்கம். இன்னொருத்தரோட அறியப்படாத பக்கமும் நீங்க பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இப்போ கடந்த சில ஆண்டுகளா நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலையில இருக்கீங்க, 21 இருந்து இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வேற ஒரு இயக்கத்துல பயணிச்சவர், அந்த பின்புலத்தை கொஞ்சம் சொல்லுங்க. மே 17 இயக்கம் தான். மே 17 இயக்கத்துல தான் வந்துட்டு நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2012 அந்த காலத்துல இருந்து நான் வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தேன். என்னவா இருந்தீங்க அதுல? எப்போ 12ல இருந்து மதுரையில நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னுடைய பங்களிப்புகள் இருக்கும், என் நண்பர்களின் பங்களிப்புகள் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா திருமுருகன் காந்தி அவர்கள் மதுரைக்கு வரும்போது மதுரையில் மே 17 இயக்க தோழர்களுக்கான சந்திப்பு என்பது நமது ஸ்டூடியோவில் தான் நடக்கும். உங்க அலுவலகத்துல தான்? என்னுடைய அலுவலகத்தில் தான் வந்துட்டு மே 17ஓட இயக்கம், அடுத்த செயல்பாடுகள் என்ன, நம்மளுடைய அடுத்த நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத வந்து அவர் தான் வகுப்புலாம் எடுப்பாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துல வந்துட்டு ஒரு 20-23 தோழர்கள் வந்து பங்கெடுப்பாரு. இதெல்லாமே என்னுடைய அலுவலகத்துல நடந்து. மதுரையோட மே 17 மைய புள்ளியா இருந்தது உங்க அலுவலகம். ஆமா, எதுவும் இப்போ துண்டறிக்கை கொடுக்க வேண்டிய நண்பர்கள் எது வந்தாலும் சரி, இது பண்றதா இருந்தாலும் சரி, இதெல்லாமே நம்ம அலுவலகத்துல தான் வந்துட்டு. சரி, அதுக்கு பிறகு எப்படி அந்த நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு? திருமுருகன் காந்திக்கும் உங்களுக்குமான நட்பு ஏன் அது விரிசல் அடைஞ்சது? இல்ல, நட்பை தாண்டி வந்துட்டு நம்ம தமிழ் தேசிய கொள்கையில வந்துட்டு ரொம்ப ஒரு உறுதியாக இருக்கிற ஒரு நபரா தான் நான் பார்த்தது. 2021 ஜனவரி 17 வந்துட்டு என்னை பார்க்கணும், என்னை சந்திக்கணும்னு ஒரு அலைபேசி அவர்கிட்ட இருந்து வந்தது. சரின்னு சொல்லிட்டு மதுரை பழங்கானத்துல தான் நானும் அவரும் பார்த்தப்ப அவர் வந்து என்னோட சொன்னது வந்து என்னன்னா, வரக்கூடிய தேர்தல்கள் வருது தோழர், 2021 சட்டமன்ற தேர்தல் வருது, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி இருப்பதனால் நமக்கு கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு நேரம் வேண்டும், அதாவது பயங்கர அழுத்தமா இருக்குது, அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துட்டு பெரியாரிய கூட்டமைப்பு, இந்த கருஞ்சட்டை பேரணி, நீலச்சட்டை பேரணி நடத்தினா அந்த கூட்டமைப்புல இருந்து நிறைய இயக்கங்கள் வந்துட்டு திமுக காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கணும்ன்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது வந்து இல்ல தொடர், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நமக்கு யார் வந்தாலும் சரி நம்ம சண்டை தான் செய்ய போறோம், போராட தான் போறோம். அதுக்கு வந்துட்டு இந்த கூட்டணிக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுங்கிறது வந்துட்டு இது துரோகம், என் இனத்துக்கு நான் செய்யக்கூடிய பெரும் துரோகமா இருக்கும். இவன் எதிரி, நான் சண்டை போட்டுருவேன், துரோகியோடலாம் என்னோட வந்து ஒட்டு உறவாட முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் நான் சொல்லும் போது இல்ல தோழர், நம்மளால எதுவுமே அடுத்து எந்த இதுவுமே வர முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத நான் ஒண்ணு தான் சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு சண்டை செய்வோம், ஒரு மூச்சு விடுவதற்காக நமக்கு நேரம் வேணும் தோழர் அப்படின்னாரு. இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க போல.
பிரீத்திங் ஸ்பேஸ் அப்படின்னாரு. இல்ல மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜனே திமுக தான். திமுக தான். அதான் எனக்கு தெரியல. எனக்கு அது அப்ப தெரியல. மூச்சு, அந்த ஆக்சிஜன், விட்டமின் பி அதெல்லாம் நமக்கு தெரியல. அப்படின்னப்ப இல்ல தோழர், என்னால அது அந்த இதுல இருந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் விலகிட்டேன். விலகின பிறகு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் தேர்தலுக்கான தேதிகள் குறிச்சிட்டாங்க. பரப்புரைகள் எல்லா தொகுதியிலும் பரபரப்பா போயிட்டு இருக்குது. அன்னைக்கு மதுரையில மதிமுக மதுரை தெற்கு தொகுதி வேட்பாளராக இருந்தார், இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அவருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கும் பரப்புரை செய்வதற்காக தோழர் திருமுருகன் காந்தி மதுரை தமிழ்நாடு ஹோட்டல்ல தங்கியிருந்தாரு. சரி. அப்ப நான் தான் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். இப்பயும் நண்பர் தான். அதுல எனக்கு ஏன்னா சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாம் இது பண்ணியிருந்தாரு. வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போயிட்டு வெளியில இருந்து சாப்பிட வேணாம் சொன்னப்ப இந்த சந்திப்புக்கு பிறகுதான் எது திமுக காங்கிரஸ் நிலைப்பாடு நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனா என்னால வர முடியாது சொன்னது பிறகு மதிமுகவும் கம்யூனிஸ்டுக்கும் நான் பரப்புரை செய்யணும். அப்ப நான் வந்து கேட்டேன், கம்யூனிஸ்டுக்கு எதுக்கு நீங்க பரப்புரை செய்யணும்? அவங்க ஈழம் சம்பந்தப்பட்ட எந்த இதுலையுமே நமக்கு ஒத்து போனது கிடையாது, எதுக்கு தோழர் அப்படின்னு. இல்லை தோழர், இன்னைக்கு பீகார்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. அது ஒரு மாதிரி, அதாவது ஒரு குழப்பத்தின் உச்சமா தான் இருக்குது. அவருடைய பதில்கள் எல்லாமே அப்படியே இருந்தது. அதன் பிறகு மதிமுகவுக்கும் பரப்புரை பண்ணுங்கும் போது வந்துட்டு எனக்கு இது உடன்பாடு கிடையாது தோழர். இல்லை நீங்க எனக்கு வீடியோ கேமராவாவது உதவி செய்யுங்க, நான் பேசுறத பதிவு செய்வதற்கு அப்படின்னப்ப முதல் முறையாக நான் மறுத்தது அப்போதுதான். ஓ, மதிமுகவுக்கு நீங்க பரப்புரை செய்றீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் பரப்புரை செய்வதற்கு அதை நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் மறுத்துட்டேன். இல்லை தோழர், எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு ஈழ இனப்படுகொலையிலிருந்து சரி என் மக்கள் பிரச்சனை எதுக்குமே வராத ஒரு கட்சி இவங்களோட போயிட்டு நான் என்ன பண்ண முடியாது. இன்னொன்று எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இதே மதிமுக 2014ஆம் ஆண்டு யாரோடு கூட்டணி வைத்திருந்தார்கள்? பாஜக. பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி வைத்து ஐயா வைகோ அவர்கள் ஒரே மேடையில் ஐயா நரேந்திர மோடி அவர்களோடு நின்று பரப்புரை செய்த காலமெல்லாம் உண்டு. அதே வைகோ அவர்களுக்கு மே 17 இயக்கம் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க. இதை பலமுறை கேட்கிறோம் தோழர், யாருமே உறுதி அளிக்க மாட்டாங்க, இல்ல பதில் அளிக்க மாட்டாங்க. இது செஞ்சாங்களா? கட்டாயம் செஞ்சாங்க இல்லையா? மாற்றுக்கருத்தே கிடையாது. உங்களுக்கு தெரியும், நீங்க மதுரை தெரியும். எந்தெந்த தோழர்கள் அங்க வேலை பார்த்தாங்கன்னு பேரோட சொல்றேன் நான். அவங்க இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நீங்க வியந்து போயிருவீங்க. எதிர்த்து நிக்கிற திமுக வேட்பாளர், அவர் பேர் வந்துட்டு திமுக வேட்பாளர், அவருக்கு வந்து இலங்கையில் வியாபாரம் நடக்கிறது, அதனால் அவர் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஐயா வைகோவுக்கு வேலை செய்கிறோம் என்று ஒரு அல்ப காரணத்தை சொன்னார். அடேப்பா, அப்போ அதாவது இவருக்கு இலங்கையில திமுக வேட்பாளருக்கு இலங்கையில வணிகம் இருக்கு, அதுக்காக பாஜக கூட வரலாம். ஆமா. ஓ, அதனால பாஜக வந்துடலாம், பாஜகவின் கூட்டணி வேட்பாளராக வந்துடலாம். இதுல என்ன ஒரு பெரிய இதுன்னா, எச் ராஜா ஐயா அவர்கள் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். பெரியார வந்துட்டு 2013 அந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் சொன்னாரு, பெரியார சிலையை உடைப்பேன், என்ன இது பண்ண செருப்பால் அடிப்பேன் சொன்னேன். அதே எச் ராஜா வைகோ அவங்களும் ஒன்னாதான் இந்த தேர்தல் பரப்புரை பண்ணாங்க. அதுல இவரும் அதுக்கு திருமுருகன் காந்தி ஆதரவா வேலை பார்த்தாரு. ஐயா வைகோவுக்கு ஓட்டு போடுங்கன்னு இவரு ஆதரவா வேலை பார்த்தாரு. இத சொல்லும் போது எல்லாத்துக்கும் கண்டபடி எல்லாரையும் வந்து கடிச்சு வைக்கிற சோசியல் மீடியாவில், குறிப்பாக ட்விட்டரில் கடிச்சு வைக்கிற இந்த மே 17 இயக்க தோழர்கள் இந்த கேள்வியை கேட்கும் போது மட்டும் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கும் பதில் சொன்னது கிடையாது. என்ன தெரியுமா? 2021ஆம் ஆண்டு இவர்கள் தேர்தல் பரப்புரைக்கு போகும்போது சென்னை பிரஸ் கிளப்ல ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. திருமுருகன் காந்தி அவங்க நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் யாருக்கு தேர்தல் பரப்புரை செய்வோம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இவங்களுக்கு நாங்க வேலை பார்ப்போம். அதே மாதிரி அதிமுக கூட்டணியிலும் சிலர் பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் தான் சொன்னாங்க நினைக்கிறேன். இதுல வந்துட்டு அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் பேரையும் சொல்லல. சரி. அமமுகவுக்காக குழந்தை அரசன் அவருக்கு வேலை பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அவர் அமமுக வேட்பாளரா திருவிடைமருதூர்ல எங்க நின்னாரு. அது வந்து 3வது அணி கமலஹாசன். அதிமுக கூட்டணியில யாருக்கும் அவங்க சொல்லவே இல்லை. சரி, சரிங்களா? இதுல என்னன்னா, இத சொல்லிட்டு இங்க இவங்களுக்கான வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போடி நாயக்கனூர்ல ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியும் வேலை பார்த்தாங்க. சரி. போடி நாயக்கனூர்ல வேலை பார்த்தாங்க. சரி, நான் விட்டுட்டேன்.
நான் அதை கேட்டேன், என்னங்க போடி நாயக்கனூர்ல ஓபிஎஸ்க்கு இது எதிராக என்னங்க, அங்க மதிமுகவும் நிக்கல, விசிகாவும் நிக்கல, கம்யூனிஸ்ட் நிக்கல, அங்க நிக்கிற எதிர் வேறுபாடு திமுக காரர், அவருக்கு எதிராக என்ன, அவருக்கு ஆதரவா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இவரெல்லாம் வந்துடக்கூடாது தோழர் அப்படின்னா, ஓபிஎஸ் வந்துடக்கூடாது, ஏன்னா அவர் இது பண்ணியிருக்கிறாரு அது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா. இபிஎஸ்சில ஆமா இபிஎஸ். சரி சரி. அப்புறம் பார்த்தா கோவை தெற்கு தொகுதி வானதி ஸ்ரீனிவாசன், ஆமா கமலஹாசன் நின்னது, அந்த தொகுதியில நான் உண்மையில என் மனம் வெறுத்து நொந்து இவனுக்காக நம்ம எல்லாம் வேலை பார்த்தோம் அப்படின்னு நினைச்சு நான் வந்து ரொம்ப அப்செட் ஆனது, ரொம்ப துயரப்பட்டது வந்து எங்கன்னா, கோவை தெற்கு தொகுதியில தந்தை பெரியார் திராவிடர் கழக ஆளுகளோட சேர்ந்து திருமுருகன் காந்தி பரப்புரை பண்றாரு. இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சி சின்னம், இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சி கொடியோட. திருமுருகன் காந்தி இனப்படுகொலையை செஞ்சது திமுகன்னு சொன்னா எதிர்ப்புன்னு சொல்லுவாரு. இங்க யாருமே இனப்படுகொலையை செஞ்சது திமுகன்னு சொல்லல, துணை போனதுன்னு தான் சொல்லுவோம். செஞ்சது காங்கிரஸ். நம்ம சொல்லல, இலங்கை அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும் அதை கேட்டதுக்கு, இல்ல தோழர் இப்பெல்லாம் அதெல்லாம் பத்தி யோசிக்க முடியாது, பேச முடியாது, நம்ம சரியான இதுல போயிட்டு இருக்கிறோம். அதோட சரி, கோவையில இந்த வேலையை பார்த்தாங்க காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு, நீ என்னத்துக்கு நீ போய் வேலை பார்க்குற, நீ கேட்டா பிஜேபி வந்துடக்கூடாது, நான் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க சொன்னாங்களா? மனுஷன் செய்வானாங்க? ஒண்ணு இந்த லூசா இருக்கணும், இல்லாட்டினா நான் எல்லாத்திலையும் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆர்வ கோளாரா இருக்கணும், இல்லாட்டினா கிரிமினலா இருக்கும். கடுமையான சொல் நான் பகிரங்கமாவே சொல்றேன். திருமுருகன் காந்தி பகிரங்கமாவே சொல்றேன், கிரிமினலா இருக்கணும், இல்லாட்டினா லூசா இருக்கணும். ஆர்வ கோளாறுல இருக்கிறவங்க இப்படி செய்ய மாட்டாங்க, எவனாவது செய்வானாங்க. காங்கிரஸ் ஆதரவுங்க கோவை தெற்குல இல்லைன்னு மறுப்பாங்க. இப்ப 2014 எப்படி இல்லைன்னு மறுக்கிறாங்க, இல்லைன்னு மறுப்பாங்க. இது நடந்த உண்மை, கூட இருந்த நீங்களே சொல்றீங்க, அதனால அதுல இது நடந்த உண்மை. இத பத்தி இன்னொரு தோழர்கிட்ட கேட்கும் போது, அரசியல்ல தூய்மைவாதத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அவங்க இயக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு. தூய்மைவாதம் எதிர்பார்க்க, அப்ப நீ எதுக்கு மத்த கட்சியில நீ எதிர்பார்க்கிற? இதுல தேர்தல் பாதை திருடர் பாதைங்கிற கருத்தை வச்சுக்கிட்டு எந்நேரமும் தேர்தலில் இருக்கிற கட்சிக்காக ஏதாவது ஒரு ஆதரவு நிலையில நிக்கிறது. நான் என்ன சொல்றேன், இவர் ஓட்டு போட்ட ஏதாவது ஒரு புகைப்படம் இருக்கா? இல்ல. அதாவது நான் இங்க போனேன், அங்க போனேன், கடற்கரைக்கு போனேன், தூத்துக்குடிக்கு போனேன், அருப்புக்கோட்டைக்கு போனேன், இங்க பூந்தமல்லிக்கு போனேன், எங்க போனாலும் சரி ஒரு கூட ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு, ஒரு காலத்துல போட்டோ எடுத்தது நானும் ஒருத்தேன். அது வேற சரிங்களா? இவரு எல்லா இடத்துக்கும் போறாரு, ஓட்டு போட போது மட்டும் எங்க போறாரு? ஏன் ஓட்டு போட்ட ஒரு போட்டோ இல்ல? அப்ப நீ எல்லாத்தையும் நீ இவனுக்கு ஓட்டு போடு, அவனுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு நீ யாருக்கு? நீ என்ன பண்ற? ஏன் குழப்புற? இதுதான் என்னுடைய கேள்வி. இதன் பிறகுதான் இந்த 2021 வந்துட்டு அப்பா சாமி இவங்க விட்டா அந்த தேர்தலில் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அனிதா, ஸ்னோலி, இவங்க 2 பேரை தினமும் பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து திருமுருகன். அனிதாவின் நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது, ஸ்னோலி நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா 2026 தேர்தலில் என் பேரை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்கன்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா என்னைக்கு கோத்து விட்டு போட்டு தள்ளிட்டு எர்னாஸ்டோ நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாது, நீ காங்கிரஸ் ஓட்டு போட்டுருவாங்க. அதை விட ஒரு அசிங்கம் அவமானம் எனக்கு எதுவுமே கிடையாது. என்னைக்கு திருமுருகன் காந்தி அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளருக்கு தேர்தல் பரப்புரை செய்தாரோ அதோடு நான் வந்துட்டு அங்கிட்டு இருந்து, அதுக்கு முன்பே நான் வந்துட்டு இந்த கூட்டணிக்கு என்னால உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லி ஒரு நட்பு ரீதியா இருந்தேன். அதன் பிறகு நான் வந்துட்டு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிதான். அவரு தலைவர் பிரபாகரனை வந்து தோழரும்பாரு, வைகோ வந்து தலைவரும்பாரு. இப்போ கூட மாவீரர் நாளில் வைகோ அலுவலகத்தில் நடந்திருக்கு, அவங்க மதிமுக சார்பாக மாவீரர் நாள் கூட்டம், அது அவங்க அலுவலகத்தில் தாயகத்தில் நடந்திருக்கு.
அதில் வந்து திருமுருகன் காந்தியும் கலந்துக்கிட்டார். அதாவது 101வது முறையாக வைகோ சொல்கிறாரு, இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன பின்பற்றாதீங்க, திருமுருகன் காந்தியை பின்பற்றுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வர அவர் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு. வைகோ அவர்கள் அத்வானி காலிலெல்லாம் விழுந்து கும்பிட்டார், நினைவு இருக்கா? அதெல்லாம் அதை பற்றிலாம் ஏதாவது திருமுருகன் காந்தி பேசியிருக்காரா? அதெல்லாம் எதுவும் பேசினதில்லை. அவங்களுக்குள்ள ஒரு டீலிங், இவர் அவரை புகழ்றதும் அவர் இவரை புகழ்றதும் யூனிஃபார்ம் பிரமாதமாக இருக்கும். அவங்க மாறி மாறி அவங்களுக்குள்ள புகழ்ந்து இது பண்ணிடுவாங்க. எனக்கு வந்துட்டு கேள்வி வந்து என்னன்னா, சரி இவர் திருமுருகன் காந்தியை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இவர் சொல்றது, இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாங்களே. ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தென் தமிழகத்தில் குறிஞ்சாங்குளம்ன்ற ஒரு கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி அவலம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு தில்லு இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்துச்சுன்னா இதை பற்றி பேச சொல்லுங்க, 2 பேர்த்தையும் பேசணும். இல்லை, வைகோ வந்து அது எதிர்நிலைப்பாடு கொண்டவர்ன்றது நமக்கு தெரியும், அழுத்தம் கொடுக்க வேண்டியதானே. அவர் பண்ண மாட்டார். ஆனால் திருமுருகன் காந்தியே குறிஞ்சாங்குளம் பற்றி பேசி நான் பார்த்தது இல்லையே. நீங்க கூட இருந்த காலத்தில் எப்பயாவது பேசியிருக்காரா? பேசினதே கிடையாது. இவங்க அந்த பக்கம் தென் தமிழகத்துக்குலாம் வருவாங்க, குறிஞ்சாங்குளத்துக்கு மட்டும் பஸ் ரூட்டு வழி தெரியாது போல, அதை பற்றி பேச மாட்டாங்க. திருமுருகன் காந்தி பேசினதே கிடையாது. பேசினதே கிடையாது. வேங்கை வயலுக்கு நம்ம கட்சியை மட்டும்தான் வந்துட்டு தேர்தல் பரப்புரைக்கு உள்ள அனுமதிச்சாங்க. ஆமா, திருச்சி தொகுதி தான் இது. ஏன் திருச்சி தொகுதியில இதே திருமுருகன் காந்தி தேர்தல் வேலை பார்த்தாருல்ல, துரை வைகோ அவர்களுக்கு வந்து தேர்தல் வேலை பார்த்தாரு. ஏன் வேங்கை வயலுக்கு போக வேண்டியதானே? இது வந்து நான் முழுக்க நான் வந்துட்டு நண்பர்களுக்கு சொல்றது, இந்த காணொலி மூலியமா சொல்றது, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பவாதி மட்டும் கிடையாது, சந்தர்ப்பவாதி. முக்கியமா சொல்லணும், ஒரு ஏஜென்ட் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுடைய வேலை நிலைப்பாடு வந்து என்னன்னா, இப்ப சமீபத்துல நான் இப்ப வந்து அவர் வந்து அடுத்தவங்க மீதுலாம் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் பண்ணுவார். இது நடந்திருக்கிறதுனால இது இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கனெக்ஷன் பண்ணுவார். இப்ப சமீபத்துல கூட அவர் வந்து ஒரு வழக்குல வந்து விடுதலை ஆகிருக்கிறார். இந்த விடுதலை ஆகிறதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி தான் அண்ணன் சீமான் அவர்களை வந்துட்டு அவர் யாருன்னு தெரியுமா, அவர் எப்படி தெரியுமா, அவர் எங்கிருந்து வந்தாரு தெரியுமா அப்படின்றது ஒரு இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, நீ இதை பேசு, உன்னை நான் விடுதலை பண்றேன் அப்படின்னா, இவர் வந்து ஆளுங்கட்சியின் ஒரு ஏஜென்ட். முக்கியமா சொன்னா காங்கிரஸ் கட்சியோட ஒரு ஏஜென்ட்டா தான் நான் வந்து திருமுருகன் காந்தி அவர்களை பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சி ஏஜென்ட்டுங்கிறீங்க, இதை எதை வச்சு சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சிக்கு வேலை பார்த்தவர் தானே. ஓ, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இன்னைக்கு அவர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? நீங்க சொன்ன இன்னொன்னு உறுதி, அவர் பேசுறதே பாத்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகள்ல எப்பப்பெல்லாம் பேசியிருக்காருன்னா, அண்ணன் சீமானை எதிர்க்கணும்னா வந்து பேசுவார், இல்லைன்னா அவர் எதுக்குமே எந்த திட்டத்தை எதிர்த்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. போராட்டம் நடத்தினது, பேசினது எல்லாமே. இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணும்னா, இவங்க போய் ஏதோ ஒரு போராட்டத்துல பங்கெடுப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சீர்குலைச்சு அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டு வந்துருவாங்க. அரசுக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டம், பட்டினப்பாக்கத்துல நடந்த ஒரு போராட்டமா இருக்கட்டும், இவங்க எல்லாம் உள்ள போனாங்க, முடிஞ்சிருச்சு. ஓ, இது எல்லா ஊர்லயும் நடக்கும். ஓ, அப்ப நீங்க அதனாலதான் நீங்க ஏஜென்ட்னு சொல்றீங்க, உள்ள போயிட்டு அதை குழப்பி விட்டுருவாங்க. ஓ, இப்போ நீங்கள் சொன்ன இன்னொன்று, திருச்சியில் வந்து துரை வைகோக்கு வேலை செஞ்சாருன்னு சொன்னீங்க. அந்த துரை வைகோ தான் வந்து இவர் தீவிரமான, திருமுருகன் காந்தி வந்து தீவிரமான பெரியாரிஸ்ட்டு, சாதி ஒழிப்பு போராளி. இந்த துரை வைகோ வந்து பெரியாரும் வேணும் பெருமாளும் வேணும்னு சொல்கிறவர். அது எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. பெரியாரும் வேணும் பெருமாளும் வேணுங்கிறவரு. இதை எப்படி திருமுருகன் காந்தி ஏத்துக்கிறாரு? அவங்க சொல்லிக்கலாம். ஐயா வைகோ அவர்கள் என்ன, அவர் பிஜேபியில இருந்தாலும் அவருக்கு நான் வேலை வைப்பேன், அதுக்கான காரணம் வந்து எதிர் வேட்பாளர் இப்படியாகும் அப்படின்னா, அவர் பெரியாரும் வேணாம் பெருமாளும் வேணானா, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அவர் பெருமாள்னு சொன்னதுக்காக வந்துட்டு ஒரு கட்சியின் தோழர் பேரை சொன்னாரு அப்படின்ற மாதிரி கூட அவர் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டோம்னா, எங்க இதெல்லாம் நமக்கு தேவையாங்க, நம்ம காரியம் நடக்கணுங்க அப்படிம்பாங்க. சரியா? இவ்வளவு தூரம் சொல்றவங்க பார்ப்பன எதிர்ப்புன்றாங்க. ஐயா துரை வைகோ அவர்கள், அது வந்து அவரோட தனிப்பட்ட, அது நம்ம தலையிடுறது. அது எந்த முறைப்படி அவங்க திருமணம் செய்யணுமோ அதை அவங்க திருமணம் செஞ்சுக்கலாம். அது நமக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. சாதி பேர் வச்சுதான் அந்த பத்திரிகையே இருந்தது. எந்த திருமணம் சொல்றீங்க? துரை வைகோ அவர்களின் மகளின் திருமணம் இப்ப சமீபத்தில் அண்மையில நடந்தது. அதுல வந்துட்டு ஐயர் அவங்கள வச்சுதான் வந்து திருமணமே நடந்திருக்கு. அது அவங்க சமுதாயம் பிராமணர்கள் அவங்கள வச்சுதான் நடந்துச்சு. புரோகிதம் இந்த மாதிரிலாம். ஆமா, அது ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு. அதுக்குள்ள நம்ம வந்து உள்ள நீ இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது, சொல்ல போறது கிடையாது. இவங்க எப்படின்னா, சாதாரணமா நம்மளால ஒருத்தன் கோயிலுக்கு போனாலே இவன் சங்கி அப்படின்னு பட்டம் கொடுக்குற ஆளு.
ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு திருமணத்துல போயிட்டு குடும்ப சகிதமா போய் யாரு திருமுருகன் காந்தியும் அவருடைய தந்தையாரும் போய் பங்கெடுத்து, திருமுருகன் காந்தி அவங்க அப்பாவும் போயிருக்காரு கூட. இந்த வைகோ அவங்க திருமணம், அதாவது அழைப்பு இதழில் சாதி பேர் போட்டிருக்காங்க. புரோகிதர், இந்த புரோகிதர் திருமணங்கிறது 100 ஆண்டுகளா தமிழ்நாடு எதிர்த்துக்கிட்டு இருக்கு. பெரியாருக்கு முன்னாடில இருந்து எதிர்த்தவங்களா இருக்காங்க இங்க. அந்த புரோகிதத்தை வழியா நடந்த திருமணத்துல இவர் போய் கலந்துகிட்டாரு. அப்ப பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் சும்மாதானா கோபால்? நாங்க பேசுவோம், நீங்க என்னங்க நீங்க வேற, அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு மேட்ரே இதே கிடையாது. உன்னைய நான் குத்தம் சொல்லுவேன். நாம் தமிழர் இப்ப அண்ணன் சீமான் அவர் வந்து ஒரு கோயில்ல இது இருந்து பங்கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி போட்டோ, தமிழ் தேசியத்தின் இதே இப்படித்தானா, தமிழ் தேசியம் என்றால் என்ன பண்றது பக்கம் பக்கமான எழுத தெரியும். ஆனா மதிமுகன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. அப்படியே ஆஃப் ஆயிடும். அதை பத்திலாம் எதுவுமே பேச மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. அதுதான் சொல்றேனே, குறிஞ்சாங்குளம்ல நடக்கக்கூடியதை விட ஒரு சமூக அவலம் இந்த நூற்றாண்டு நடந்திருக்காது. அந்த 4 பேர் இறந்து போன அந்த மரணத்துக்கும் அது உங்களுக்கு தெரியும். இன்ன வரைக்கும் குற்றவாளிகள் யாரு நீங்க சொல்றீங்க. அந்த இடத்துக்கு போக முடியாதுங்கிறது தெரிஞ்சுதான் அது கிட்ட வரைக்கும் நான் போனேன். ஒரு 1.5-2 ஆண்டு இருக்கும் கிட்டத்தட்ட முன்னாடி போனேன். அதில் எங்கே போனேன்னா கடைசியில் இவங்க வைகோவோட குலதெய்வம் கோயில் ஜக்கம்மா கோயில், ஜக்கம்மா கோயிலுக்கு போகிறேன். 8 நாள் விழாவோ என்னவோ நடக்குது. அந்த 8ஆவது நாள் நான் போகிறேன். அப்போயே தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க எவ்வளவு சாதியவாதம் இவர்களுக்குள்ளே இருக்குங்கிறத என்னால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. அந்த ஊரை சுற்றி எல்லா இடத்துலையும் சுவரொட்டிகள் ஒட்டியிருக்காங்க. முழுக்கவும் வைகோ, துரை வைகோ படங்கள், சாதி பெயர்கள் உட்பட ஜக்கம்மா வழிபாட்டுக்காக ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் தான். படங்கள் கூட என்கிட்ட இருக்குது, நான் அப்போவே ட்விட்டர்லாம் போட்டிருக்கேன். அங்கே வந்து கோயில் முன்னாடி, கோயிலில் அன்றைக்கி நான் போனப்போ கடைசி நாள் எல்லாம் முடிஞ்சிருச்சு விழாலாம். ஒரு 50 பேர் கூட இல்லை. ஆனால் காவல்துறை ஒரு 100-150 பேர் நிற்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட விசாரித்தேன், ஏங்க இவ்வளோ பேர் நிற்கிறீங்கன்னு கேட்டால், அதுக்கு எதிர்க்க பொட்டல் காடை இருக்குது. அங்கே ஒரே ஒரு இந்த ஹட்டு மாதிரி ஒன்று, குடிசைன்னு கிடையாது, அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு கூடாரம் மாதிரி போட்டு ஏதோ நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை காமிச்சு சொன்னாங்க, அது வந்து பறையர்கள் வழிபாடு செய்கிற இடம். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. நான் சொல்கிறது அப்படியே காவல்துறை சொன்ன சொற்களை சொல்கிறேன். சென்சிட்டிவான ஏரியா. 2 பேருக்கும் சாதிய மோதல் இருக்குது. யார்? துரை வைகோ தலைமையில் நடந்த நிகழ்வு, கோயில் திருவிழா. இவங்க திருவிழா செய்கிற அதே காலகட்டத்தில் அவங்க எதிர்க்க வந்து பறையர்களோட இடத்துல அவங்களோட குலதெய்வ வழிபாடு, அவங்களுக்கு கோயில் கிடையாது, ஒரு கூடாரம் போட்டு செய்கிறாங்க. அதுவும் அவங்கள செய்ய விடாமல் ஒடுக்கி இடையில இவ்வளவு காவல்துறை. அதிர்ந்து போனேன் நான். இவங்க பேசின இந்த சாதி ஒழிப்பெல்லாம் இவ்வளவு தானா? அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஐயா துரை வைகோ அவர்களை வந்து திருமுருகன் காந்தி அழைப்பது எப்படின்னா, தோழர் துரை வைகோ. ஓ, தோழர் தான். அவருக்கு தோழர் தான். இதுதான் இவர்களின் தமிழ் தேசிய அரசியல், திராவிட அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு இல்ல, துரோக அரசியல், அவ்வளவுதான். திராவிட அரசியல்னா என்ன? இதுதான். அதாவது சமீபத்தில் கூட ஒரு பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன். அண்ணன் சீமான் குறித்து இவர் கேட்கும்போது வந்து இவர் சொல்ற, அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியுங்க, தமிழ் தேசியம்னா என்ன? எங்களுக்கு தெரியாதுப்பா, எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னங்கிறது, எங்களுக்கு திராவிட அரசியல் தெரியாது. எங்க அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு தமிழ் தேசிய அரசியல்னா என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து எந்த ஜாதிக்கு எதிரானவர்களும் கிடையாது, யாருக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது. எங்களுடைய கொள்கைங்கிறது எல்லோருக்கும் தெரியுது. ஆள்வது தமிழனாக இருக்கட்டும், வாழ்வது இங்கே யாராக வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிறத இதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம வந்து எந்த ஒரு இனத்துக்காரர்களும் எதிரானவர்கள்லாம் கிடையாது. நம்ம அதை ஓப்பனாகவே நம்ம அண்ணன் சொல்லியிருக்கோம். ஆனால் தொடர்ச்சியாக நம் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திருமுருகன் காந்தியின் மெயின் அஜெண்டா வந்து இவர்கள் இந்த இதுக்கு எதிரானவர்கள், இந்த இதுக்கு எதிரானவர்கள்னு ஒரு ஆன்டி ப்ரொபகேண்டா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ஒரு அவதூற பரப்புறது தான் திருமுருகன் காந்தியின் வேலை. அந்த அவதூற பரப்புறதுக்கு கையில் எடுத்துக்கிறது பார்ப்பனியம், பார்ப்பனிய எதிர்ப்பு. அந்த பார்ப்பனிய எதிர்ப்போடு நம்ம வந்து ஏதோ ஒரு அதாவது ரொம்ப நெருக்கமான ஒரு பழக்கம் நமக்கு இருக்கதா வந்துட்டு 2021 தேர்தலில் எவ்வளவு தூரம் அதை வந்து கதை கட்ட முடியுமோ அதெல்லாம் கட்டி பார்த்தாங்க, முடியல. 2024 தேர்தல் அதையும் தாண்டி நம்ம அதிகமான ஒரு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கோம். இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம நம்மளுடைய பூர்வீகம் என்ன,
நம்மளுடைய சீமான் என்பவர் யாரு, அவர் எங்கிருந்து வந்தாரு அப்படின்றத வந்து நாங்க அனலைஸ் பண்றோம், நாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்படின்றாங்க. அப்ப நான் சொல்லணும்ல, மே 17ங்கிறது யாருங்கிறத நான் சொல்லணும்ல. இப்ப திருமுருகன் காந்தி அவர்கள் கேட்கிறாரு, சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவரோட சொந்தக்காரங்களா வந்தாங்கன்னு கேட்கிறாரு. நான் மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தியை பார்த்து இப்படியே கேட்கிறேன், உங்களை கைது செய்தப்ப உங்க சொந்தக்காரங்க யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. மதுரையில இருக்கிற உங்க சொந்தக்காரங்க நீங்க மதுரைக்கு வந்தாலே வந்திருக்காங்களா? வந்தது இருக்காங்க. ஆனா மதுரையில் நெருங்கிய சொந்த உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்களே நண்பர்கள் தான். தப்பான வார்த்தை. நாங்க தான் வளர்த்து விட்டோம்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான வார்த்தை. சரி, வளர்த்து விட்ட நீங்க வளர்ந்துக்க வேண்டியதுதான். இப்பதான் எதிராயிடுச்சுல, நீங்களே வளர்ந்துக்க வேண்டியதுதானே. நான் என்ன கேட்கிறேன், தமிழ் தேசிய அரசியலுங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா காலமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க தான் வளர்த்து விட்டீங்க. ஏன்ப்பா தமிழ் தேசிய அரசியல் வந்து 2010க்கு முன்னாடி ஏன் வளரவே இல்லை? இங்க ஏன் இல்ல? எனக்கு அயோத்திதாச பண்டிதர்ல இருந்து, ரெட்டமணி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருந்து, MC ராஜா அவர்கள் இருந்து, யாரை எனக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? எல்லா இடத்துலயும் தலைவர் பிரபாகரன் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? நீ ஏன்பா எதுவுமே செய்யாம நான் தான் வளர்த்து விட்டேன்னு அந்த இன்சியல் போடுற புத்தி மட்டும் இவங்களை விட்டு போகவே போகாது. எவ்வளவு ஒரு, அதாவது அவர் சொந்தக்காரங்களா வந்தாங்கன்னு சொல்லி கேட்கிறாருல, அப்ப எனக்கு கோபம் வரும்ல. ஏன்னா நீ உள்ள இருந்தப்ப உனக்காண்டி ரோட்ல இருந்து போராடி கத்தி பேசுனது யாரு? நாங்க தான் பேசணும். நீங்க யாரும் சொந்தக்காரங்க கிடையாது. நாங்க யாரும் சொந்தக்காரங்க கிடையாது. திருமுருகன் காந்தி என்ன பங்காளியா, அங்காளியா, யாரு? அண்ணனா, தம்பியா? ஒரு சித்தாந்த இடத்துல இருக்குன்றதான. அப்ப நீ வந்துட்டு வரலாறு சொல்லும் போது அப்ப உன் வரலாறு என்ன? இது ஒண்ணு. ரெண்டாவது நான் என்ன கேக்குறேன், அவங்க கூட இருந்தவங்கன்னா இப்ப இல்ல, இவர் இருந்தாரு அவர் இருந்தாரு, அந்த வரலாறு. மே 17 இயக்கத்தின் மதுரை கிளை இப்போ எங்க இருக்கு? இல்லையா? ஓ, அந்த கூண்டோட காலின்றது இதான. ஓ, 2021 தேர்தலில் இவங்க எடுத்த நிலைப்பாட்டில இருந்து நன்றி வணக்கம் போட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான் இயக்க தொடர்பு சார், என் இனத்திற்கு எதிராக வேலை துரோகம் செய்தவர்களுக்கு எப்போது கை கொடுக்கிறீர்களோ இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம்னு சொல்லிட்டு தம்பிகள் எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இல்ல எதுவுமே தமிழ்நாட்டுல வந்துட்டு மே 17 இயக்கம் கூட்டம் நடத்துறாங்கன்னா சென்னையில நடத்துவாங்க. அதுக்கு அடுத்து நீங்க அதிகமா நடத்துறது பாத்தீங்கன்னா மதுரையில தான் நடத்துவோம். இவர் சிறைக்கு போயிட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு பொதுக்கூட்டம் நடத்துறோம், நாங்க தான் நடத்துறோம். மதுரையில நாங்க தான் நடத்தணும். இவங்க சொந்தக்காரர்லாம் வரல, இவங்க சொந்தக்காரங்களாம் நடத்தல, இவங்க சொந்தக்காரங்களாம் போட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கல, எடுத்தது எர்னாஸ்டோ. சரியா? இப்ப சொல்றாருல்ல, உங்க சொந்தக்காரங்க வந்தாங்களா, உங்க சொந்தக்காரங்க யாரும் மதுரையில வரல. இப்ப மதுரையில இயக்கமே கிடையாது. எங்க போச்சு? ஏன் போச்சு? இவர் பெட்டர் அவர் பெட்டர் நம்மள சொல்றாங்கல்ல, ஏன் உங்ககிட்ட இருந்து ஏங்க போனாங்க? நம்பகத்தன்மை போயிருச்சு. திருநெல்வேலியில இயக்கம் இருந்துச்சு, திருநெல்வேலி இயக்க நண்பர்களும் இல்ல. இப்ப கூட ஒரு 2-3-4-5 பேர் இருக்கிறாங்க. ஆள் இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்கிட்டு அங்கிட்டு அணைச்சிட்டு இருக்கிறாரு. இது ஒண்ணு. மூணாவதா நான் வைக்கிற கேள்வி, இவங்க அங்கிருந்து காசு வருது இங்கிருந்து காசு வருதுன்றாங்க. எனக்கு தெரிந்து திருமுருகன் காந்தி எந்த அரசு வேலை பார்த்து எழுதி கொடுத்துட்டு வரல. ஏன்னா அதுலயாவது இவ்வளவு நாள் வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வரும். இல்ல, ஏதோ பிசினஸ் பண்ணேனாரு, அந்த பிசினஸ்லயும் அவ்வளவு தூரம் பணம் வந்துச்சாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியும், 2010 இருந்து தன்னை வந்து ஒரு பொது வாழ்க்கையின் தியாகியா தான் அவர் காட்டிக்கிட்டு இருக்கு. திசை புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காரு. ஏது பணம்? எங்கிருந்து 50-60 வருஷமா பப்ளிகேஷன் வச்சிருக்கிறவனே கடன்காரங்களுக்கு பயந்துகிட்டு போன் எடுக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு நிலைமை அதுதான். பப்பாசியில வந்துட்டு ஏதாவது புத்தக திருவிழா நடந்துச்சுன்னா அதுல ஏதாவது வருமானம் வருதா, அதை கடன் அடைக்கலாமா இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா பப்பாசி இதுலயும் நீங்க பங்கெடுக்கிறீங்க. இங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. அதுவும் எங்க மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில ஒவ்வொரு மாசமும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் கூப்பிட்டு வந்து விழா நடத்துறீங்க. வரவங்கன்னா சும்மாலாம் வந்துட்டு போக மாட்டாங்க. ஏது பணம்? இதான் அவங்க இயக்க தோழர்கள் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 கேள்விதான் என்னுடைய கேள்வி. சிறப்பு தோழர். 2 பேர், குறிப்பாக செந்தில்வேலு, திருமுருகன் காந்தி, அவங்க 2 பேரோட மறுபக்கத்தை விரிவாக கூடவே பயணித்த அந்த அனுபவத்தில் சொல்லியிருக்கீங்க.
மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு இன்னொரு முறை உட்காந்து பேச வேண்டியிருந்தா பேசுவோம் நம்ம. இல்ல இதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்களா எனக்கு தெரியல தோழர். குறிப்பா வந்து குறிஞ்சாங்குளத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. 2014 பாஜக கூட்டணி வேட்பாளரான ஐயா வைகோவுக்கு வேலை பார்த்ததுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. 2021 கோயம்புத்தூர்ல காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு தேர்தல் பரப்புரை பண்ணதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு தைரியம் இருந்தது என்றால் நம்ம நேரிலே உட்கார்ந்து கூட பேசிட்டோம். அவங்க ஆளுங்க கூட வரட்டும், என்ன சேர்ந்தே கூட பேசுவோம். சிறப்பு, மகிழ்ச்சி தோழர். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.